Hey guys, welcome back to my channel. It's me PG. ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக அனிதா சந்து வ்ளாக்ஸை பார்த்துருப்பீங்க. அனிதாவோட கார். ஸோ இந்த கார் அனிதா வாங்கின காரை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக, அது என்ன ஸ்பெக், என்ன மாடல், என்ன கலர், என்ன வேரியன்ட், என்ன ஆன்ரோட் பட்ஜெட் வந்தது, இது எல்லாமே வந்து நான் என்னோடய சேனலில் சொல்கிறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் டீட்டெயிலாக பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன vlog. ஸோ நம்ம மட்டும் இதில் தனியாக பேசணும் சும்மா இருக்குமா? இந்த காரோடைய ஓனரையும் நம்ம கூப்பிட்டு, ஹை மேம், ஹலோ மேம், ரொம்ப ரொம்ப கீழே வந்து ஒரே ஒரு நிமிஷமா சரி மைக் இந்த மைக் எடுத்து எஸ் மேம், வெல்கம் டு அவர் சேனல் மேம். ஃபீச்சர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். சின்னதாக நான் யார்கிட்ட இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் நன்றி மேம். ஸோ அதில் வந்து இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயில் பிளாக் போடலாம் அப்படி செய்யும். ஸோ நீங்கள் என்ன இந்த கார் மாடல் நேம் என்ன வேரியன்ட், ஏன் இந்த காரை சூஸ் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த கார் வந்து பஞ்சு டாடா பஞ்ச். அப்புறம் இது பேர் வந்து ஏஎம்டி. ஓகே, ஆட்டோமேட்டிக். ஓகே, அக்கம்ப்ளிஷ்ட். ஓகே, ப்ளஸ் எஸ் சன்ஸ்கிரீன் சன்ரூஃப். அதுக்கு கடவுளே என்ன மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தியா? இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து கார் பர்சன் இல்லை, ரொம்ப டீட்டெயிலாம் தெரியாது, இவ்வளவுக்குலாம் தெரியாது. இல்லை டாடா பஞ்சில் இது ஏஎம்டி வெர்ஷனு, பெட்ரோல் வெர்ஷனு. ஸோ ஏஎம்டிங்கிறது மேனுவல் கீரா ஆட்டோமேட்டிக் கீரான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெர்ஷனு. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜின் 3 வேரியன்ட் இருக்குது. இதில் பெட்ரோல் வேரியன்ட்டு. அக்கம்ப்ளிஷ்டுன்றது தான் இதில் டாப் எண்டு, அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இதோட டாப் எண்டு வேரியன்ட்டு. ஸோ மேம் வந்து டாப் எண்ட் வேரியன்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது போக எனக்கு இன்னும் கூட ரொம்ப பிடிச்ச, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், அனிதாவுடைய கார் வந்து ஆல்ரெடி வச்சிருக்க வந்து எங்களோட பிளாகில் ஏதாவது சின்ன இதில் பார்த்துருப்பீங்க. மாருதி சுசுகியோட கேட்டன் வச்சுருக்காங்க. ஆல்டோ கேட்டன் 2014 மாடல். அது செகண்டில் வாங்கினோம். ஸோ அந்த கார் வந்து கொஞ்சம் கலகலத்து போய் கிளுகிழுத்து போய் உழுத்து போயிடுச்சு. அது பயங்கரமான சவுண்டு, சலங்கை ஒலியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே போகும்போதே இந்த ஆர்கஸ்ட்ரேஷனோடு போவோம் அது. பட் சேஃப்டி ரீசன்ஸ்லாம் யோசிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சுசுகியை தொடக்கூடாது. ஸோ அப்படி அதனால நான் அனுப்பிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, நீ போகிற ரொம்ப லாங் டிரைவ் அப்படிலாம் கூட இல்லை, எங்கேயாவது வெளியூர் போனாலாம் சொல்லு. பட் சிட்டிக்குள்ளே போகிற, வெளியே வரைக்கும் போகிற அப்படின்னா ஆல்டோ வந்து ரொம்ப சேஃபாக இருக்காது, நீ மாறுன்னு சொல்லிட்டு இருந்தேன். மேடம் மக்கள்லாம் வந்து ஐயோ பட்ஜெட் கிடையாது, அதனால வாங்க முடியாது, கமிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டே இருந்தா. கமிட்மெண்ட் இருக்குது தான், பட் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மாற்றிக்கலாம். டாட்டா தான் நான் முதலேருந்து ரெஃபர் பண்ணுறேன் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் கார் ரொம்பவே பயங்கரமான பில்ட் குவாலிட்டியில் சூப்பரான ஒரு பிராண்டு டாட்டா. ஸோ அதனால் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அட்லீஸ்ட் டியாகோ எடுத்துக்கலாம். டியாகோன்றது டாட்டாவில் என்ட்ரி லெவல் கார் மாதிரி. ஸோ அதுவாது எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவாதுன்னா அது அந்த பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட் தான், பட் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அல்ட்ராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மற்ற காரங்க அப்படி போதுன்னு வச்சுக்காங்க. அப்புறம் மேம் பார்த்தா சடனாக வந்து ஒரு நாள் வந்து கூட்டு போய் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, பட் அது வந்து சில ரிசர்ச் பண்ணி அண்ட் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட துணையோட வந்து ஒரு நல்ல காரை, நல்ல ஒரு செக்மெண்ட்டை, நல்ல ஒரு டாப் எண்டாக புக் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த வகையில் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தது. பட் நான் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணி கொஞ்ச நாள் நான் போய் பார்த்தேன். ஏதாவது வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் பேசி அவங்ககிட்ட மாற்றி எடுத்துக்க தெரியும். பட் எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் சூப்பரான ஒரு கார் புக் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் மேலே. ஸோ உங்களுக்கு நீ இந்த கார் வந்து இது பண்ணும்போது உனக்கு என்ன பிடிச்சி? அவங்க ஷோரூமில் பார்த்துருப்பீங்க. எனக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாது. என் கேங்லேயே 3 பேருக்கு நல்ல கார் நாலேஜ். பிரபா ஒன்று, என் ஃப்ரெண்டு ஒன்று, அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு, ரினுவோட ஹஸ்பண்டு சொல்லிட்டு 3 பேர் தான். இவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க, சர்ப்ரைஸ் பண்ணல. ரினோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் ரினோ ஹஸ்பண்ட் இவனும் நல்லா க்ளோஸ், அவங்க வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் என் பேச்சு கேட்பாங்க, சொல்லாதீங்கன்னா உண்மையாகவே சொல்லாமல் இருப்பாங்க. அதனால அவங்க நல்லா கார் நாலேஜ் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டியாகோக்கு தான் போனோம் கடைக்கு. பட் வந்து 2 ஏர் பேக்ஸ் இருக்கனால 6 ஏர் பேக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவங்க வந்து கேட்டுருந்தாங்க, 6 ஏர் பேக் வாங்குங்க அனிதா. ஏன்னா இப்போ டியாகோவுமே வந்து 6 பண்ணிடுவாங்க 1 or 2 months. இப்போ நீங்கள் டியாகோ எடுத்து ஃபீல் பண்ணுவீங்க, 2 எடுத்தோமே 2 months 6 வந்துருச்சுன்னு நினைப்பீங்க. அது எப்படி 4-5 வருஷம் ஓட்டுவீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்ததுல எதில் இருக்குன்னா பஞ்ச் இருக்குது, நீங்கள் பஞ்சு நல்ல கார் எடுங்க அப்படின்னு சொல்லி 6 ஏர் பேக் இருக்கும், சேஃப்டியாக ஒரு கோர்ஸ் பஞ்சுக்கு மாறினது. அப்புறம் இப்போ வந்து மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா காருமே, இந்தியாவில் தயாரிக்கப்படுற எல்லா காருமே 6 ஏர் பேக்கோடு வரணுன்றது மேண்டேட்டரி. பட் வந்து மார்ச்சோ அது பிப்ரவரி எண்டோ மார்ச்சோ அந்த ரூல் போட்டாங்க. அந்த ரூல் அப்போ தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க காராக வந்து அதிலலாம் 6 ஏர் பேக் நீங்கள் செலக்ட் பண்ண வேரியண்ட்டில் தான் வரும், டாப் எண்டில் மட்டும் தான் வரும். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அனிதா வந்து டியாகோ இல்லைனா அல்ட்ராஸ் போயிருக்கலாம். பஞ்ச் வந்து ஒரு எஸ்யூவி, ஆக்சுவலாக ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இது. ஸோ எஸ்யூவி வேரியண்ட் எடுத்ததுன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஆல்டோலாம் தெரியாது, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. எஸ்யூவி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, பெரிய வண்டி எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் தான் வந்து எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கும், டயர்லாம் இதுவாக இருக்கிறதுனால நான் எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன், புதுசாக யாராவது கார் எடுத்து எல்லாருமே சொல்லுவேன், நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து
சடனு ஹேட்ச்பேக்லாம் செட் ஆகாது, எஸ்யூவி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பீட் பிரேக்கர் அவ்வளோ. குண்டும் குழியுமே அவ்வளோ இருக்குது. அப்புறம் மழை பெஞ்சா மழை பெஞ்சா இருக்கும், குண்டு குழி அவ்வளோ இருக்கும், பாட்டில் சாரி டங்கு 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 டங்குன்னு இருக்கும். அண்ட் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அனிதாக்கு வந்து அமைஞ்சிருக்கு உண்மையிலே அது வந்து கொஞ்சம் லக்கிலேயே வந்து செலக்ட் பண்ண கூட கூப்பிட்டு போன பர்சன் வந்து நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து வேரியண்ட் டெசிஷன் எடுத்திருக்கா. ஏன்னா சிக்கனும் கஞ்சோன்னு 2 வேரியன்ட் இருக்குது. அனிதா அந்த சிக்கனத்துலேருந்து கஞ்சம் அந்த இதுக்கு போயிட்டாவ, ஆக்சுவலாக அந்த மோடுக்கு போயிட்டாவ. அதனால் அவள் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அண்ட் வந்து இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே அது வரும்போது ஓகே இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 மோடுக்கு போயிருக்கா. அதுவே எனக்கு இருந்தது பெரிய விஷயம். டாப் எண்ட் எடுத்தது ரொம்ப 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 எனக்கு ஹாப்பி. ஏன்னா ஃபுல்லி லோடடாக இருக்குது, எதுவுமே இது இல்லை அது இல்லை அப்படின்னு ஃபீச்சருக்காக நான் யோசிக்கிறேன். எதுவுமே தெரியாது, இந்த காரை பற்றி தெரியாது எனக்கு. சன்ரூஃப் இருக்குன்னே எனக்கு தெரியாது முதல்ல. கார் அவர் சொன்னாரு, நீ புக் பண்ணி. நாம என் ஃப்ரெண்டு சொன்னாரு பஞ்ச் எடுங்க நல்லா இருக்குங்க, சேஃப்டியாக சொன்னா கேளுங்க, செலவு பற்றி யோசிக்காதீங்க. நீ வந்து சேஃப்டி வந்து கன்சர்னாக வச்சிருந்த, ஓ கன்சர்ன் ஒன்னே வந்து சேஃப்டி கன்சர்ன் தான் வச்சிருந்தேன். ஏன்னா ஆல்ட்டவே அனிதா என்ன சொல்லுவானா, என்ன வெயில் போகலாம் அப்படின்பா. அப்புறம் என்ன சொல்லுவானா, சரி வேணாம் அது ஒரே ஒரு ஏர் பேக் தான் இருக்குது அப்படின்னா. அந்த ஒரு ஏர் பேக்கை நம்ம ரொம்பலாம் நம்ப முடியாது, பட் ஒரு ஏர் பேக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரே ப்ரியாரிட்டி வந்து சேஃப்டி மட்டும் தான் இருந்தது. பட் உனக்கு இந்த ஃபீச்சர் அடடா நல்லா இருக்கு இந்த ஃபீச்சர் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தம்போது சொல்கிறேன், க்ரூஸ், சன்ரூஃப், 6 ஏர் பேக். அப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, அப்போ பிடிச்சது வந்து எக்ஸ்பிரஸ் கூலிங், அப்புறமா ஹில்ஸ்ல இறங்குறது, அப்புறம் கேமரா 360 கேமரா. இதுதான் மெயினாக இருந்தது அனிதாவோட இது பிடிச்ச இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா 360 கேமரா இருக்குது அப்படிங்கிறது. கேமரா, சன்ரூஃப், க்ரூஸ் மூணுமே வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஃபீச்சர்ஸாக வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். வெளியே இருக்கிறது என்ன தெரியுமா, இதில் வந்து இந்த பக்கம் வந்து சில்ட்ரனுக்காக ஹைட்டாக இங்கே வச்சுருக்காங்க கதவை திறக்கிறீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு லாக் வச்சு வந்து சைல்டு லாக் வச்சுருக்காங்க. இப்படி பண்ணிவிட்டு மூடிட்டோம்னா சைல்டு லாக் திறக்க முடியாது, இப்படி இருந்தால் திறக்க முடியும். அப்புறம் கதவு வந்து 90 டிகிரி. அப்புறம் வந்து இங்கே லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டு அந்த கார்னர் லைட் எரியும் போது மொத்தமாக சேர்த்து ரெட் கலர் எரியும் கனெக்டடாக. டாடாக்கு வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் கார் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கார்லையுமே சின்னதாக அவங்களுடைய இந்தியன் அனிமல்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு எம்பளம் மாதிரி அதில் சைடில் எங்கே கொடுத்துட்றாங்க. அது வந்து சின்ன கார்லேருந்து அடுத்தடுத்த வேரியண்ட்டுக்கு ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க. மயில், பெங்கால் டைகர், சிங்கம். அப்புறம் வந்து சிங்கம் வந்து இண்டிவிஜுவலாக இருக்காது. டாட்டா சஃபாரி வந்து ஃபேமிலி எஸ்யூவி அப்படிங்கிறதுல ஒரு லைன் ஃபேமிலியாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு மேல் லைன், ஒரு குட்டி லைன்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரைனோ இருக்கும், அசாம் ரைன். இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா, கலர் வந்து காரோட கலருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஃபயர் ரெட் அப்படி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டார் பஸ்ட் ப்ளூ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். நேம்ஸ்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நட்சத்திரங்களை பற்றி இல்லைன்னா பறவையை பற்றி அப்படி தான் பொதுவாகவே கார் எடுப்பாங்க. ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பேர்டோட நேம், அந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கலருக்கும் ஏதோ ஒரு கலர் எடுப்பாங்க. என்னோடது ஃபயர் ரெட், என்னோட பெலினோ. அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் இருப்பாங்க. இந்த கலர் வந்து இது வந்து ஒரு சில்வர் கலர்னால் ஏதாவது ஒரு சில்வர் வைக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து வச்சிருக்காரு இல்ஸ் கிரே, அந்த போலோ பேர். அப்புறம் வந்து சாக்லேட் ப்ரௌன் அப்படிங்கிற கலர். இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கு சும்மா கிரே ப்ரௌன் வச்சிடாமல் அதுக்கு இது கூட அதை வந்து லிங்க் பண்ணுவாங்க அந்த பேர். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பேர் வைப்பாங்க. இது வந்து சில்வர். இப்போ இந்த சில்வருக்கு இது ஒரு கிரே இல்லை சில்வர்னா ஏதாவது ஒரு நேம் வச்சிருக்கலாம். பட் அனிதாக்கு ஏற்ற மாதிரி, அனிதா பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன கலர் வேறு பேரில் தான் நான் மயங்கி இதை புக் பண்ணேன். மயங்கிட்டீங்களா? ஆமாம், கூர்கு கிளவுட்ஸ். ஓகே, இது வந்து இப்போ இந்த ஒயிட்டு, கிரே, ஒயிட், சில்வர், ப்ளூ இந்த கலரில் அதில் வேரியன்ட் இருக்குது. அதில் இந்த சில்வர் கலருக்கு வந்து கூர்கு கிளவுட்ஸ்னு வச்சுருக்காங்க. அதுவே எனக்கு வந்து கூர்குன்னா ஊர் பேர் வருது மோஸ்ட்லி. எதுலேயும் இந்த மாதிரி ஊர் பேர் எந்த கலருமே வராது மோஸ்ட்லி. ஸோ இது வந்து என்ன அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவேன். எனக்கெல்லாம் பிடிச்ச ஊருங்க தான் ஹில் ஸ்டேஷன். எனக்கு வந்து அந்த ட்ராவலுன்றதுனால கனெக்ட் ஆச்சு. அப்புறம் வந்து க்ளவுட்ஸ், எனக்கு பொதுவாகவே வந்து ஃப்ளைட்டில் போகும்போது க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போவேன். அந்த க்ளவுட்ஸுக்கு ஒரு உருவம் கஷ்டப்பிடிப்பேன். அது மாதிரி நான் ரொம்ப க்ளவுடோஃபோபியா மாதிரி. ஃபோபியா இல்லை, க்ளவுடோஃபோபியானே வச்சுக்குவேன், ஃபீலியா. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் எழுதுறேன் பாருங்களேன். க்ளவுட்ஸ் எல்லாம் பிடிச்சா நீங்கோ ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் க்ளவுட்ஸ் வந்துச்சு. அதனால அதோட பேர் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சுனால எனக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து இது ஸ்டார்ட் பேண்ட் அப்படிங்கிறதுனால அலாய் வீலோடு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்னோட வேரியண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரிம் வீல் தான் இருக்கும். மேலே வந்து வீல் கேப் போட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸோடு வந்திருக்கு. அலாய் வீல் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டடியாக இருக்கும், ரொம்ப சாலிடாக இருக்கும். அண்ட் ஓட்டுறதுக்குமே வந்து பம்பிலெல்லாம் இது பண்ணும்போது அதோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி அலாய் வீல். சாரிங்க, மழை பெஞ்சு இந்த மாதிரி ஒரே இதுவாக இருக்குது, தப்பா. அண்ட் வந்து ஒரு நிமிஷம் கண்டு. அண்ட் வந்து இந்த இப்போ மெட்டல் பாடி இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் பாடியில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைபர் இது பாடியில் கொடுத்துருக்காங்க. ஒரு கீழே ஒரு குவார்டர் பேனல் மட்டும். என்னென்னா இப்போ வர எல்லா மாடலுமே ஆக்சிடென்ட் அண்ட் இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பைக்கோட இதோட வந்து இடிக்குதுல்ல, அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரியான இந்த சைடில் பிளாட்ஃபார்ம் மேலே எல்லாத்து மேலேயும் வந்து உரசுறது, அந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறனால
இப்போல்லாம் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் வந்தால் கூட அது பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறனால நம்ம பெருசாக டேமேஜ் இருக்காது, அப்படின்னால அதை மாற்றுறதும் ஈஸி பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து இன்னொன்று இது கீழே சென்ட்ரி. ஸோ வந்து இப்படி புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கெட்டில் கீ வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு எப்படி உள்ள என்ட்ரி போகலாம். நீங்கள் வாங்க அதை போய் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு சாவி வச்சு எதுவும் ஓப்பன் பண்ணணும்ல, சாவி ஜஸ்ட் நம்ம கிட்ட இருந்தால் மட்டும் போதும். நம்ம பேக்லேயோ இப்போ நம்ம வெளியே இருக்கிற கிட்ட இருக்குது. ஸோ வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த பிளாக் பட்டன் அழுத்தினாலே இந்த கண்ணாடி வந்து ஓப்பன் ஆகும். லைட் ஏரியும் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் அழுத்திட்டேன், பாருங்க இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆகுதுனா இப்போ டோர் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி சும்மா இப்படி இன்னொரு வாட்டி அழுத்தினா க்ளோஸ் ஆகிக்கும். டோர் பற்றி அதுக்கு நீங்கள் கவனிச்சு இல்லையான்னு தெரில. வேறு எந்த பிராண்ட் வேறு எந்த இதுலையுமே கிடையாது. மேபி ஃபாரின் கார்ஸில் இருக்கலாம், நமக்கு தெரியாமல். ரொம்ப உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு மாடலில் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கார்ஸில் இந்தியாவில் வர எந்த மேனுஃபேக்சர் எந்த கார்லையுமே உங்களுக்கு 90 டிகிரி வந்து டோர் ஓப்பன்ஸ் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸோட இந்த டோருக்கும் கிடையாது. மற்றபடி எல்லா டோருக்குமே வந்து கிட்ஸோட போகிறோம், இல்லை எல்டர்லி பீப்புள்ஸ் போகிறாங்க, வீல்ஸ் இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி ஏறி உட்காந்துப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 90 டிகிரி டோர்ஸ் கொடுக்குற ஒரே பிராண்ட் வந்து டாட்டா மட்டும்தான். ஆக்சுவலி மேடம் நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் உள்ள வாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டில் மெயினாக சீட்டில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. பின்னாடி முன்னாடி தள்ளுறது நார்மலாகவே பண்ணிப்போம். பட் ஹைட் வந்து இதில் பட்டன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நான் கீழே போட தெரியுதா. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் மேனுவலாகவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளிக்கலாம். அப்புறம் சீட்டு வந்து பின்னாடி தள்ளுறது அதுவும் நீங்கள் அந்த கண்ட்ரோலில் வந்துடும். அண்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் மட்டும் அப்படி நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா தெரியும். இந்த வேரியண்ட்டில் மட்டும் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணால் நல்லா தெரியும். ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அதை தான் சொல்ல போகிறேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு லோகோ எம்பளமாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டில் இந்த வேரியண்ட்டில் இருக்காது. இலுமினேட் ஆகுதா, இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆகுது. ஆக்சுவல் லோகோ இதில் கிடையாது. உங்களுக்கு ஆஃப் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டாட்டா லோகோ இருக்கு இல்லையா, இது வந்து அதில் லோகோவாக எம்பளமாக கிடையாது. இது ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீனில் இப்போ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணால் இது நம்மளுக்கு மறைஞ்சிரும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் லோகோவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கால் வந்து அட்டென்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, இது வந்து வால்யூம் ரைஸ் பண்ணுறது, இது வந்து பிளேலிஸ்ட்டில் அடுத்தடுத்த சாங்ஸ் மாற்றுறது. அப்புறமா இது வந்து ப்ளூடூத் எஃப்எம் பாட்டு மாற்றுறதுக்குலாம் இது. அப்புறம் இது வந்து அழுத்துனா டாட்டா ஆன் ஆகிடும். இங்கே பாருங்க, அங்கே தெரியுதா, அந்த மாதிரி வந்து டாட்டா ஆன் ஆகும். இதுகிட்ட வந்து சன்ரூஃப்லாம் ஓப்பன் க்ளோஸ் சொல்லலாம், அப்புறம் மேப்பு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லலாம். ஓப்பன் சன்ரூஃப் அங்கே பாருங்க மேலே, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் சொல்லலாம். ஹே டாட்டா க்ளோஸ் சன்ரூஃப், ஹே டாட்டா க்ளோஸ் சன்ரூஃப். ஓகே, க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் ஒயிட் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். இந்த பிளாக் வந்து நம்ம மேனுவலாக இழுத்துக்கணும். இழுத்துறாத இந்த மாதிரி மேனுவலாக இழுத்துக்கலாம், அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கேப் வந்துடும். பட் வந்து அழுத்தக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அது ஓப்பனில் இருந்து தெரியாமல் இருந்ததுன்னா ஏசிலாம் வெளில போயிட்டு இருக்கும். இதை நம்ம ஃபிசிக்கலாக தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டேரிங்கில் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக வந்து எனக்கு போலோவில் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேரிங் பார்ப்பேன். ரொம்பவே இந்த மாதிரி ஒரு கட் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ரவுண்ட் கொடுக்காம இங்கே கீழே ஒரு கட் இருக்கும். அது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மோஸ்ட்லி இப்படி நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த ஒரு கட் கொடுக்கறதால இப்படி ஸ்டேரிங் பிடிச்சி நம்ம ஹைவேஸில் போகும்போது ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போகும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னுடைய ரொம்ப ஒரு ட்ரீம் ஸ்பாட் இது. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது க்ரூஸ் அழுத்திட்டு டக்குன்னு வந்து செட் அப்படின்னு டாப்பில் அழுத்துனா டாப்பில் அழுத்திக்கலாம், டவுன்னா டவுனில் அழுத்திக்கலாம். இதை அழுத்திட்டு அப்புறமா இதை பண்ணணும், மேலேயோ கீழேயோ. ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம். க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கார் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் தெரியாது சொல்லு. சின்ன வயசுல என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, க்ரூஸ் வந்து புதுசில் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் நம்ம க்ரூஸ்னா கார் க்ரூஸ் மாதிரி நல்ல படகட்ட பெரிய கார் போல, அப்போனா க்ரூஸ் இருக்கிற காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போதில்ல, அந்த வண்டி என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வண்டி தானாக போவோம், அது க்ரூஸ் கண்ட்ரோல்னு நினச்சேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த ஸ்பீட்லேயே செட் பண்ணணும்னா நம்ம அந்த ஸ்பீடை செட் பண்ணிட்டு காலெல்லாம் கையெல்லாம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் சேஃப்டிக்கு பிரேக் கால் அந்தளவுக்கு யோசிச்சது பெரிய விஷயம் தான். இதில் காலெல்லாம் கையெல்லாம் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ 40 above, சில கார்ஸில் கொஞ்சம் பழைய காரில் 60 above வச்சுருந்தாங்க. இந்த காரில் 40 வச்சுருக்காங்க. 40 above நீங்கள் போகிறீங்க அப்படின்னா க்ரூஸ் செட் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார் அப்படியே 40 போகும். இப்போ இதில் 2 பெடல் தான் இருக்குது. பிரேக் ஒன்று இருக்குது, ஆக்சிலேட்டர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் மிதிச்சு தான் கார் போயிட்டு இருக்கோம். இப்போ க்ரூஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கூட நம்ம மிதிக்க தேவையில்ல, கால் எடுத்துடலாம். வெறும் ஸ்டேரிங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஹைவேஸில் லாங்காக ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அடிக்க போகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஓட்ட போகிறோம், 10 மணி நேரம் ஓட்ட போகிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு சின்ன இடப்பட்ட கேப்புக்கு ஒரு சின்ன அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான கண்ட்ரோல். இப்போ அட்வான்ஸ் லெவல் போகும்போது, காருங்கள்லாம் போகும்போது, கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸ்லாம் போகும்போது லேன் கண்ட்ரோல், லேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருவீங்க, லேன் அசிஸ்டன்ட் கொடுத்துருவீங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது லேனை ஃபாலோ பண்ணி அதுவே போகும்.
ஸ்டேரிங்கே ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ இதில் வந்து கால் மட்டும் எடுக்கிறோன்னா அதில் கையை எடுத்துடலாம். மஹிந்திரா XUV 700 இருக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ரோடை ஃபாலோ பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸ் லெவல் கண்ட்ரோல்ஸ்லாம் வரும். இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த பட்ஜெட்ல க்ரூஸ் வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பஞ்சில் தான் இருக்கு. எஸ் வந்து நம்ம வந்து ஒரு டாப் அண்டாக போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கிறது. அண்ட் வந்து ஒன் மோர் திங், இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃபுல்லி லோடட் ஆப்ஷன் தான். இந்த வைசர் பார்த்தீங்கன்னா தண்ணி கண்ணாடி துடைக்கக்கூடிய வைசர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக் இருக்குது. முன்னாடி இருக்க ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஏசி கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. அப்புறம் இங்கே நம்மளுக்கு வந்து ரியர் வியூ மிரர் இருக்கும்ல, இந்த ஓவிஆர்னு சொல்லுவாங்க. ஓவிஆரம் அது ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, இது வந்து சென்சார் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ரொம்ப அநியாயத்துக்கு பயங்கர ஃபீச்சராக இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்ஸ் கார்லேயே கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 60 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கார்லலாம் எப்படி இருக்கும்னு. இந்த காரில் வந்து நைட்டில் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 o'clock 7 o'clock இருட்டினதுக்கப்புறம் அது ஆன் ஆகிடுது. ஃபுல் டைம் எனேபிளில் தான் இருக்குது. பட் அது ஆன் ஆக ஆரம்பிச்சு பின்னாடி யாராவது ஹெவி லைட் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ இந்த மிரர் எதுக்குன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நான் பின்னாடி ஒரு வண்டி பார்க்குறது தான் அந்த கண்ணாடி இருக்குது. அது என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாக என் மூஞ்சில் ஒரு லைட் அடிக்கும் நைட்டில் பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா. இப்போ என்னுடைய காரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ஆன் பண்ணுவேன். அந்த பட்டனை இப்படி நான் ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் அது வந்து இதுவாக மாறும், இன்னொரு மோடு மாறும், இல்லை ஒரு டிண்டடாக மாறும். டிண்டடாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா டிம் ஆகிடும். எந்த லைட் எவ்வளோ வெளிச்சம் போட்டாலும் எனக்கு லைட்டாக டல்லாக தான் தெரியும். ஆனால் எப்படி இருக்குன்னா, நான் ஒன்ஸ் இதை ஃபிசிக்கலாக ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே டிம்மாக மாறிடும். பின்னாடி கார் வந்தாலும் அப்படி தான் தெரியும், ஆள் வந்தாலும் அப்படி தான் தெரியும், வரலாம் கூட அது இருட்டாக தான் தெரியும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கிளவராக செமையாக பயங்கர டிசைன் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு வண்டி வந்தது அப்படின்னா, ஒரு லைட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிம் பண்ணிக்குது. லைட் வந்து என் காரை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகிடுது. ஸோ பிரைட் ஆகும்போது நான் ஸ்ட்ரீட்டை பார்க்க முடியுது, ஆள் யாராவது பார்க்க முடியுது, அதெல்லாம் பார்க்க முடியுது. பின்னாடி ஒரு வண்டி வந்துன்னா திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிம் பண்ணிடுது. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்லி பயங்கர சூப்பரான ஆப்ஷன். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனு. அண்ட் வந்து வைசர் வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஆனில் இருந்தது. நான் அன்றைக்கி மழையில் போயிட்டுருக்கேன், அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கும் நேற்று மழையில் நான் வைசரே ஆன் பண்ணல. இது ஆன் பண்ணோடனே மழை பெஞ்சே தெரிஞ்சுது. அவ்வளோ குட்டி தூரலாக இருந்தது, என்னால் டிடெக்டே பண்ண முடியல. என்னடா டக்குன்னு இது வருது, தூருதா அப்படி மாதிரி. இன்னொன்று என்னன்னா, மழையோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேகமாக ஆரம்பிச்சு. எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் தான் ஆன் பண்ண நினச்சிட்டு இருக்கேன். நான் காரில் போயிட்டு இருக்கேன், மழை பெஞ்சிட்டு இருக்கேன், நம்ம தான் ஆன் பண்ணியிருப்போம் வைசர் நினச்சி போயிட்டு இருக்கேன். நம்மளுக்கு சப்கான்ஷியஸாக ஆன் பண்ணிடுவோம்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ட்ரைவ் பண்ணும்போது வைப்பர் வேகமாக போச்சு. அப்போ நான் இதை வேகப்படுத்தவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஆட்டோமேட்டிக் வைசர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பயங்கர மழை நின்று அதுவும் நின்றுடுது, மழை பெஞ்சா அதுவும் வருது, மழையோட இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வருது. ஸோ வந்து மேம்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ஃபுல்லி வந்து ஃபங்க்ஷனல், பயங்கர எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரியான ஒரு கார் போட்டுருக்காங்க. அண்ட் 360 கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது சாவி போடாமையே நம்ம புஷ் ஸ்டார்ட் பண்ணும். இது இப்போ வந்து இந்த காரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு சாவிலாம் எதுவுமே கிடையாது. பட்டன் அழுத்தினா வர சாவி அப்படிலாம் இது கிடையாது. இதை நீங்கள் சும்மா பேக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். இப்போ ஹேண்ட் பேக்கில் இருக்குது, அனிதா உள்ளே போய் பேக்கை வச்சுட்டு புஷ் ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டு போயிடுறாங்க. திருப்பி வெளில வந்துட்டு காரை பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அந்த டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வேளை இப்போ ஹேண்ட் பேக் உள்ளே இருக்குது, வெளியில் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா சாவி உள்ளே தானே இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா கிடையாது. சாவி உள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக் லாக் பண்ணால் லாக் ஆகாது. ஸோ அவ்வளோ அழகாக இது வந்து ஒரு பிளான்டாக டிசைனாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து 360 கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவான ஸ்பேஸில், ரொம்ப மைன்யூட்டான ஸ்பேஸ்லலாம் 360 கேமரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கார் இருக்குது, சைடில் ஒரு வால் இருக்குது, ஒரு வண்டி இருக்குதுன்னு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டெரெக்ட் பண்ணுது. கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க, அதுவே கரெக்டாக நம்மளுக்கு ஒரு காஷன் அலர்ட் மாதிரி கொடுத்துட்டே இருக்குது. யார் கார் எடுத்தாலும் என்ன சொல்லுவோம்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் டாப் எண்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ எண்டுக்கும் மிட் எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்கும், ஒரு 2 lakhs இருக்கும். மிட் எண்டுக்கும் டாப் எண்டுக்கும் ஒரு 1 lakh தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஃபீச்சரை, அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் திருப்பி ஆட் பண்ணணும்னு நினச்சா முடியாது. ஏன்னா இம்பிள்டாக வர்றது வந்து வர மாதிரி கிடையாது உங்களுக்கு. அதனால் யாராக இருந்தாலும் அப்படி சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஆப்ஷன் எல்லாமே டச்சில் கொடுத்துட்டாங்க. எதுவுமே நாப் மாதிரியோ பட்டன் மாதிரியோ கொடுக்கல. அந்த ஏசியோட ஃபேன் கண்ட்ரோல் மட்டும் அப் அண்ட் டவுனு, ப்ளஸ் வந்து ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து அப் அண்ட் டவுன், இது 2 மட்டும் ஃபிசிக்கல் பட்டனாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து டச் ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. இது 360 கேமரா, அப்புறம் வந்து இது லாக், ஆல் விண்டோ லாக், ஆல் டோர் லாக் இங்கே ஆப்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம டோரில் இருக்கும்ல அந்த ஆப்ஷன் இங்கே டச்சாக கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்டோங்கிறது ஏசியோட ஆட்டோ ஆப்ஷனு, ஏசி ஆஃப் ஆன் ஆஃப். இங்கே காற்று எந்த டைரக்ஷனில் வரணும் அப்படிங்கிறது, பாடிக்கும் காலுக்கும் வேணும் இல்லை பாடிக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறது. இது லைட் சென்சாரு. அப்புறம் வந்து இதுவுமே வந்து ரியரில் வந்து உங்களுக்கு டீஃபாக் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் டீஃபாக் பண்ணுறதான ஆப்ஷன். இது டீஃப்ராஸ்ன்றது கண்ணாடி வந்து மழை டைமில் ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அதை வந்து டீஃபாக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு. அப்புறம் வந்து இது ஏர் சர்க்குலேஷன் காருக்குள்ளே இருக்கிறது.
அண்ட் வந்து இது வந்து எக்ஸ்பிரஸ் கூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கார் சப்போஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபுல் வெயிலில் நிப்பாட்டி இருக்கும், காருக்குள்ளே டக்குன்னு அப்புறம் ஏறணும்னு வச்சுக்கோங்க. ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கார் வந்து கேபின் பண்ணால் ஒரு அனல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அனல் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா பயங்கர அனலாக இருக்கும். டக்குன்னு இது கொடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா கார்லையுமே நம்ம வந்து கூலிங் நம்மளாம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஏசியை ஃபுல் ஸ்பீடில் பண்ணோம், அது கொஞ்சம் டிடெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகும். இது இந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ண டக்குன்னு ஃபுல் ஸ்பீடில் ஃபேன் வந்துட்டு விண்டோவை அதுவே வந்து இறக்கிடுது. ஸோ வந்து வெளில அந்த ஹீட் வெளில போயிட்டு டக்குன்னு கூல் ஆகிறதுக்கு நீங்கள் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுவே சொல்லுது விண்டோவை ரோல் அப் பண்ணுங்க, ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் கூலில் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து ஈகோ மோட், சிட்டி மோட்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈகோ மோட், இல்லைனா ஜென்ரலாக கார் எப்பயுமே எப்படி இருக்குன்னா சிட்டி டிரைவ் மோட்னு ஒன்று இருக்கும். சிட்டி டிரைவ் போது கொஞ்சம் ரேசியாக பஞ்சியாக இருக்கும், வண்டி கொஞ்சம் வேகமாக இருக்கும் பிக்கப்பு. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஈகோ மோட் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம பெட்ரோலை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எக்கானமி மோடில். அப்புறம் வந்து இது வந்து ஃபாக் லேம்ப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹில் வந்து கிளைமில் வந்து மேலே நிற்கிறோம் அப்படின்னா இது ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் போகிறது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஹசார்ட் லேம்புக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்ஷனும் இருக்க மாதிரி, ஆட்டோ கார் பிளேலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. 360 கேமராலாம் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3Dன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இது வந்து இந்த டோர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கார் வந்து அப்படியே நான் 360 டிகிரியில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏசிலேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம், மேப் போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆப்பிள் கார்ப்ளே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேப்லேருந்து இப்போ ஃபோனே கனெக்ட் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். மேப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட வீட்டுக்கு மேப் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். அதே ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு இப்போ நான் ட்ரைவ் பண்ணி போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கார் வந்து என்ன ஆர்பிஎம்மில் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம், ஹெட்லைட் ஆனில் இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன கண்ட்ரோல் வேறு என்ன வரும், என்ன ஸ்பீடில் நம்ம போகிறோம், என்ன மோடில் போகிறோம், ஈகோ மோடில் போகிறோமா சிட்டி மோடில் ஓட்டிகிட்டு போகிறோமா, அப்புறம் வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், இருக்கிற ஃபியூல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன காட்டும், ஃபியூல் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, ஆல்ரெடி ஃபியூல் எவ்வளோ அளவு இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து ஹாட் அண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் டோர் ஏதாவது ஓப்பனில் இருக்கா, அப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து என்ன பாட்டு போயிட்டுருக்கு, சப்போஸ் என்ன நம்ம கீழே யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நேம் அது எல்லாமே காட்டிடும். உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நோட்டிஃபிகேஷனுமே நார்த் என்ன டேரக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோம், நார்த்தில் போயிட்டுருக்கோம், சவுத்தில் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி எந்த டேரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக டெம்பரேச்சர்லேருந்து டைம்லேருந்து எல்லாமே காட்டிடும் இந்த ஒரு சின்ன இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே டிவேட் ஆக தேவையில்ல, இதுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடும். மேப் என்ன நீங்கள் லைட்டை எப்படி பார்த்துட்டா போதும், மற்றபடி இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிகிற மாதிரி சூப்பராக ஃபுல்லி லோடட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன், எனக்கு 6 ஏர் பேக் ஆன் பண்ணியிருக்க தேவை அப்படின்னா அதை நான் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் எனக்கு மட்டும் ஒரு ஏர் பேக் வரும், மற்ற ஏர் பேக்கில் ஆஃபில் இருக்கும். ஸோ தட் மெயினாக ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா மற்ற ஏர் பேக்லாம் சும்மா பெஸ்ட் ஆகாமல் இது மட்டும் ஒர்க் ஆகும், நம்ம இதை மட்டும் ஃபியூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் சேஃப்டி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லி லோடட் காரு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவி மாதிரி போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாராவது நம்ம இந்த விளாக் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் காரு, பைக்கு, சைக்கிள் ஏதாவது ஒன்றத்தோட வீடியோ நான் இப்போ என்னோட சேனல் நான் போடுறேன் அப்படின்னா அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். அது ஏன் போடுறேன் அப்படின்னா அது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பார்க்குற யாரோ ஒருத்தர் அது 1000 பேர் பார்த்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் அதை வாங்கும் போது ஓகே இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்போ நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது எனக்கு வந்து அதை நான் அவங்களுக்கு ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி தானே தவிர இது வந்து ஒரு ஷோகேஸ் விளாக்லாம் கிடையாது. வாங்கினது சர்ப்ரைஸாக ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட காட்டினது அதெல்லாம் வந்து எங்களோட அடித்தல் சேனலில் போட்டிருக்கோம். பட் நான் இதை போட்டதுக்கு ரீசன் அதுதான். அண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கார் பார்த்துட்ருக்கீங்க, ஃபேமிலிக்கெலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டாட்டா போங்க. அண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வாங்கி ஒரு 1 வீக் தான் ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் சர்வீஸ் இஷ்யூ என்ன இருக்க போகுது, சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. இதெல்லாம் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இல்லை குழப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் அதுவுமே வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. மற்றபடி எடுத்த இனிஷியலில் புக் பண்ணது, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணது, அப்புறம் நம்மளுக்கு டெலிவரி கொடுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத்தாக நடந்தது, நல்லபடியாக இருந்தது. நம்ம எடுத்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக எடுத்துருக்கோம். அதில் ஃபுல்லி லோடடாக இருக்குது. கான்ஸாக என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளாக என்னென்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியர் சீட் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு 5-10 இருக்கிறவங்களுக்கே பின்னாடி உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் முட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்போவுமே ஃபேமிலி தான் போவீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எடுக்கும்போது அது ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை எப்போயாவது தான் உட்காருவாங்க, இல்லை சீட்டு வந்து கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டாங்கன்னா பின்னாடி இருக்குது.
முன்னாடி உட்காரவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பின்னாடி நல்லா லீன் பண்ணி உட்காந்தாங்க அப்படின்னா பின்னாடி உட்காரவங்க கஷ்டம். மற்றபடி ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப இடுக்கட்டமாக அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஆல்டோலேயே உட்காந்து போடணும் போது இது அந்தளவுக்கு அதோட பெருசு தானே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து மைலேஜ் இன்னும் நம்ம எக்ஸாக்டாக தெரியல. இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால இது இன்னும் ஆட்டோமேட்டிக் ஒரு புது இன்ஜின், அது கொஞ்சம் செட் ஆகணும் இன்ஜின் எல்லாமே சேர்ந்து. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான், ஒரு செகண்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் அப்ராக்சிமேட்டாக எந்த அளவுக்கு மைலேஜ் நம்ம செட் ஆகுதுன்னு. பட் இப்போதைக்கு வந்து 10 தான் வருது, 10 to 11 தான் வருது மைலேஜ். அதிலே ஆவரேஜ் மைலேஜில் காட்டிடுது. ஸோ இந்த ரெண்டுமே தான் எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஸ் மாதிரி தோணுது, ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக. மற்றபடி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. பட் யூசர் ரிவ்யூ மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இது எப்படி ஒரு 1 month சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.